இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா VSBN குரூப்போட விஜய் கிரீன் சிட்டில இருக்கிறோம். VSBN குரூப்போட எங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா உங்களை பத்தி உங்களுடைய கம்பெனி பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட பேர் பாலமுருகன். என்னோட கம்பெனி பேர் VSBN குரூப். நாங்கள் 2002 ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 23 இயர்ஸ் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ப்ராஜெக்ட் இது வரைக்கும் கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எங்கள்கிட்ட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கஸ்டமர் லைவ்ல இருக்கிறாங்க. நெல்லிக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அது ஒத்திவாக்க வில்லேஜில் பார்த்தீங்கன்னா விஜயா டவுன் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். திண்டிவனம், விக்கிரவாண்டி, காட்பாடி, ஆற்காடு, வந்தவாசி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லாஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும். இப்போ லாஸ்ட் 7 to 8 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை நியரஸ்ட்டாக பார்த்தா மன்னிவாக்கம், கரசங்கால், காட்டாங்குளத்து, ஊரப்பாக்கம், மடிப்பாக்கம், மேடவாக்கம், படப்பை, ஒரக்குடம் அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் அந்தந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தா 2 ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கோம். செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில் அப்கமிங் இருக்கு பிரான்ச்சு ப்ளஸ் சைட்டு லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட வந்து கஸ்டமர்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? எங்ககிட்ட வாங்குற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு 7 to 8 இயர்ஸில் வாங்கின கஸ்டமர் வந்து இப்போ மன்னிவாக்கத்தில் வாங்கியிருக்காங்க. ஒரு 1000 rupees நாங்கள் சேல் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தா 5000 போகுது. ஏன்னா ப்ரொபோசல் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு, நல்லா டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கோட்டையில் பண்ணோம். VT காலேஜ் ஆப்போசிட்டில். அது பார்த்தா 2000 பண்ணோம். இப்போ வந்து 6000 இருக்குது. இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு நெல்லிக்கு போவோம். இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 1000 rupees மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 2200 வந்துடுச்சு. அது மாதிரி எங்கள்கிட்ட வாங்குற கஸ்டமர் ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க, பூ விற்கிறவங்க, ஒரு கூலி தொழிலாளிகள் 20,000 25,000 சம்பளம் வாங்குறவங்க எங்கள்கிட்ட பிளாட் வாங்கலாம். நீங்கள் நினைக்கலாம் சப்போஸ் என்ன கூலி வேலை செய்கிறவங்க கஷ்டப்படுறவங்க மட்டும் வாங்க முடியுமா? ஐடியில் உள்ளவங்க வேலை செய்யணும். ஐடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட பார்த்தா பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறையா வாங்கியிருக்கிறாங்க. ஐடியில் நிறைய எம்ப்ளாய் வாங்கியிருக்காங்க. அட்வொகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. ரிட்டைர்மெண்ட் ஜட்ஜ் வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாய், ரயில்வே எம்ப்ளாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருள் விற்கிறவங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருக்குமே தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். பட் இப்போ சொல்லுவாங்க, நான் மற்ற இதில் சொல்லுவாங்க எங்கள்கிட்ட ஏழைகள் மட்டும் தான் இருக்குது, பணக்காரங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கஸ்டமரும் எங்கள்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் வாங்கலாம். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ நான் 4000 கஸ்டமர் சொல்லுவேன் இல்லையா, அதில் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாலே ஒரு 300 கஸ்டமர் ரெகுலராக நான் எங்கே லேஅவுட் போட்டாலும் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ரெஃபரன்ஸில் நாங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். நெல்லிக்குப்பத்தில் பார்த்தா ரெஃபரன்ஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் 300 கஸ்டமர் மேலே எனக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து NRI இப்போ சொல்லுவாங்க, இப்போ சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஆஸ்திரேலியா, US அது மாதிரி கஸ்டமரே பார்த்தீங்கன்னா NRI கஸ்டமர் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 600 கஸ்டமர் மேலே இருக்கிறாங்க. எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. VSBN குரூப்போட எம்ப்ளாயிஸ் பற்றியும் அந்த எம்ப்ளாயிஸ் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொன்னால் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேரோட ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இப்போ 150 எம்ப்ளாய்கிட்ட இருக்காங்க. எல்லாமே வெல் ட்ரெயின்டு எஜுகேட்டட் பீப்புள் தான் இப்போ இருக்கிறாங்க. வேலை செய்கிறவங்க தான் ஒரு கம்பெனிக்கு ஒரு பில்லர் மாதிரி. ஆல்மோஸ்ட் எனக்கு கிடைச்ச காட் கிஃப்ட்டு என்னோட எம்ப்ளாயிஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சர்வீஸ் பண்ணும்போது 100% பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ சப்போஸ் நம்ம எம்ப்ளாயி மூலியமாக ஏதோ ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் எதாவது இருந்தாலும் நம்ம கம்பெனி மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ரெக்டிஃபை பண்ணி தரோம். ஓகே சார், 25 இயர்ஸ் வந்து நம்ம ஜர்னி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் கோல்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வரலாம்? என்னோட கோல் என்னன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் எங்கள் 4000 கஸ்டமர் இருக்கிறாங்க. அதை வந்து 1 லட்சம் கஸ்டமராக ஆக்கணும்னு சொல்லிட்டு என்னோட எய்ம். எங்கள்கிட்ட வாங்குற அந்த 1 லட்சம் கஸ்டமரும் ப்ராஃபிட்டபுளாக ஆகணும். எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு 1000 rupees, 2000 வாங்கினாங்கன்னா ஒரு 4000. பிரைம் லொக்கேஷன் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த 1 லட்சம் பிளாட் விற்கணும்னு எய்மோட அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டியை நான் தேடிட்டு இருக்கேன். தேடி அச்சீவ் பண்ணிடுவோம். உங்களுடைய வேல்யூபிள் டைம் ஒதுக்கி எங்களுக்காக நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ மேலும் மேலும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸும் உங்களுடைய கோல்ஸும் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.